நான் என் மக்கள்கிட்ட சொன்னேன், நான் தான் முத மக்களோடு நின்னவன். நான் கேட்கறதுக்கு யாருக்கிட்டையும் பதில் இருக்காது. இப்போ உங்ககிட்டே கேட்குறேன், நீங்கள் தான் பதில் வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். 1000 நாள்லாம் ஒன்றும் இல்லை. நான் அவங்களுக்கு சத்தியம் ஒன்று செஞ்சேன், உன் மயம் உயிரோடு இருக்கிற வரை அங்கே ஏர்போர்ட்டு வராது. இதை பேனா சிலை வச்ச கதை தான், 8 வழிச்சாலை போட்ட கதை தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டங்ஸ்டன் தொழிற்சாலை நான் போய் அங்கே ஊர் குலசாமி முன்னாடி சத்தியம் பண்ணேன், இந்த மகன் இருக்கிற வரை எவனுங்க ஒரு கல்லை கூட பார்க்க முடியாதுன்னு. அது மாதிரி 1000வது நாள் போராடுற என் மக்களுக்கு உங்கள் மூலமாக சொல்கிறேன், கட்ட முடியாது, கட்ட விட மாட்டேன். அது சொல்லுவார், என்னை தாண்டி தாண்டா தொடணுங்கிற மாதிரி. சும்மா அதெல்லாம் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இருக்கா? பேச்சாதான், கேள்வியாக தான். சென்னை விமான நிலையத்தில் வானூர்தி நிலையத்தில் பறக்க வானூர்தி இண்டிகோவை தவிர வேற வண்டி இருக்கா? சரி, 5000 ஏக்கரில் நீ விண்ணூர்தி நிலையம் கட்டிட்ட, அங்கே விண்ணூர்தி ஓட்ட போகிற முதலாளியே. அந்த 5000 ஏக்கரில் கட்டப்படுகிற வானூர்தி நிலையம் மக்களுக்கா அந்த முதலாளிக்கா? வானூர்தி யாருது? வானூர்தி ஓட்ட போகிற முதலாளி யாரு? அதே இண்டிகோவோ நாளைக்கு ஒரு கண்டிகோவோ எவனோ ஒருத்தன் வருவான். அந்த முதலாளிகளின் லாப தேவைக்கா மக்கள் சேவைக்கா? நீ பறக்கிறதே பற்றி கவலைப்படுறியே. பசியோடு இருக்கிற பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்களை பற்றி கவலைப்பட மாட்டேற. பறந்து எங்கே போற? எங்கே போற சொல்லு, எங்கே போற? தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் பல இடங்களில் பறந்து பயணம் செய்கிறோம். இண்டிகோன்னு ஒரு விண்ணூர்தி தான் இருக்குது, அதுதான் எல்லா மாவட்டங்களையும் இணைக்குது, இந்தியாவே அதான் இணைக்குது. ஒரு தடவை நான் மதுரைக்கு போய் இறங்க 24,000 ரூபா, திருப்பி அங்கிருந்து இங்கே வர 24,000, 50,000 ரூபா. அவர் சொல்கிறதான் கட்டணம், அவர் எடுக்கிறதான் நேரம். ஒரு 12 மணிக்கு நீங்கள் போகணும், அடுத்த நாள் 12 மணிக்கு கூட போகலாம். அந்த மாதிரி தான் அவர் எஜமா என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் அவர் நினைக்கிறதான் கட்டணம். திடீர்னு 24,000 30,000 கூட மாறும். அதனால சேவை அரசுக்கு சொந்தமாக ஒரு விண்ணூர்தி இல்லை, அப்புறம் விண்ணூர்தி நிலையம் என்னத்துக்கு? இதுக்கா நாங்கள் அங்கே வைக்கிற கோரிக்கை அது ஏர்போர்ட்டு கட்ட வேண்டியதில்லை, ஏர்போர்ட்டு உழணுங்கிறோம். புரியுதா? ஆகாயத்தில் பறக்கிறது வளர்ச்சி தான். ஆனால் விண்ணூர்தியில் பறந்து போகிறவனுக்கும் பசிக்குது, அவனுக்கு நீரும் ஜோறும் பூமியிலிருந்து தான் போகணுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு எல்லாரும் பேசணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புறது வளர்ச்சி தான். ஆனால் அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை எங்கள் ஆத்தாள் அப்பனும் சம்சாரி தான் அனுப்பணுங்கிறத மனசில் வச்சுக்கணும். விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவுங்க, வளர்ச்சி தான். ஆனால் அந்த விஞ்ஞானிக்கு சாப்பாடை விவசாயி தான் அனுப்பணுங்கிறத கவனத்தில் வச்சுட்டு கொஞ்சம் வேலையை பாருங்க. இதெல்லாம் இப்படியே பேசிட்டு இருக்காதீங்க. நாங்கள் ஆகாயத்தில் பறந்துட்டோம்னா பசியை மறந்துடுவீல? சும்மா இது ஒரு பைத்துக்கரத்தனமான இது. கொஞ்ச நாளைக்கு ஆடுவாங்க, இப்போ பேச மாட்டாங்க. தேர்தல் வருதுல்ல, அதை பேச மாட்டாங்க. அடுத்து அதுதான் இது பண்ணுவாங்க. கோவையில் கடந்த